கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ்னு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. கராத்தே கிட் படம் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு படம். ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி ஒரு ஜாக்கி சான் ஃபஸ்ட் டைம் அவருடைய ஹீரோயிசம்ங்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயை விட்டுட்டு ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஒரு கதையை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணார். படம் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான படம், ரொம்ப அழகான படம். அதுக்கப்புறம் கராத்தே கிட்டு பல வெர்ஷன்ஸில் இருந்தாலும் இந்த கராத்தே கிட்டோட லெஜெண்ட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஜாக்கி சான் படம்னாலேயும் அதே டெம்ப்ளேட்டு தான். அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற காமெடியும் சரி, அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸும் சரி, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. கதைப்படி ஒரு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸு அவங்க சைனாவில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் திடீர்னு அவங்க அண்ணன் இறந்த ஒரு காரணத்தினால அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆனால் அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசை. மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப ஆசை அப்படின்னாலுமே கூட அவங்க அம்மா வந்து நீ சண்டை போட்டேன்னா வன்முறையை தான் கொடுக்கும், அதனால் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் ப்ராமிஸ் பண்ணி அந்த கராத்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் ஒதுங்குறான். இவன் ஒதுங்கினாலும் இவன் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குற இடத்துல அங்கே வந்து ஏற்கனவே ஒருத்தர் பாக்ஸர், ஆனால் அவருடைய கடை அதே மாதிரி அவர் பொண்ணுக்கு படிப்பு செலவு இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கின ஒரே காரணத்தினால அடைக்க முடியாமல் தினம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் முன்னாடி பாக்ஸர், ஆனால் இப்போ எதுவுமே என்னால் பண்ண முடியல, எனக்கு நீ கும்ஃபு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இவன் வந்து கும்ஃபு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுக்கும்போது என்ன இது அப்படின்னா, வேணும்னே வந்து அவரை எதிரிகள் வந்து தோற்கடிக்கும் போது சீட் பண்ணி தோற்கடிச்சிடறாங்க. சீட் பண்ணி தோற்கடித்த ஒரே காரணத்தினால அவரும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறாரு. இப்போ வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏற்கனவே உங்கள் அண்ணனோட வாழ்க்கை இப்படி தான் போச்சு, இப்போ இவருடைய வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுற நேரம் பார்த்து ஜாக்கி சான் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு நீ இதெல்லாம் வருத்தப்படாத, இந்த டயத்தில் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷனில் கலந்துக்கோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கலந்துக்க வைக்கிறதுக்காக கும்ஃபு மட்டும் இல்லாமல் கராத்தே, இந்த லோக்கல் பாக்ஸிங் இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறதுக்கு வேறு ஒரு மியாகி கும்ஃபுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இதிலேருந்து எப்படி வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வெளியே வராங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வழக்கமான டெம்ப்ளேட். ஒரு கதை நமக்கு வந்து தெரிந்த கதையாக இருந்தாலுமே கூட அந்த கதை வந்து நமக்கு வித்தியாசமான வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னா நம்ம படத்தை திருப்பி பார்த்துருவோம். அது மாதிரி தான் இந்த படம். இது வழக்கமான டெம்ப்ளேட்டாக இருந்தாலுமே வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டு, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் சும்மா தொய்வே இல்லாமல் அடுத்தடுத்துன்னு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். அதுலேயுமே வந்து இது கராத்தே கிட் இல்லை, இது கராத்தே டீன்னு வச்சுருக்கணும். ஏன்னா ஜாக்கி சானே முடிவு பண்ணிட்டாரு போல், சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் குழந்தைகளுக்கே எடுக்க வேணாம்ப்பா, கொஞ்சம் டீனேஜ் பசங்களுக்கு எடுக்கணும்னா ஒரு லவ் சீனு, இந்த லவ் போர்ஷனா, அந்த லவ்வில் இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எல்லா ஊர்லேயுமே வந்து பையன் பொண்ணை லவ் பண்ண, பொண்ணு இன்னொருத்தவங்களோட கொஞ்சம் அஃபேரில் இருக்கா அப்படின்னாலே ஒரு சண்டை வந்துடும் போல். இது எல்லாத்தையுமே அப்படியே காமிச்சு ஒரு படத்தை எடுத்துக்காரு. உண்மையிலே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம், இந்த வாரத்தில் ஒரு நல்ல படமும் கூட.